ஹரி ஓம். கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக கர்மாவை பற்றிய நாம் பார்க்க இருக்கிறோம். கர்மா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம், சரிங்களா? கர்மா என்றால் நாம் அனுதினமும் செய்யும் செயல்தான் நமக்கு கர்ம வினையாக வருகிறது. பகவத்கீதையில் கூறி உள்ளது போல 2 வகையாக பிரிக்கலாம் கர்மாவை. அது என்ன என்றால் சத்கர்மா, துஷ்கர்மா, அவ்வளவுதாங்க. நல்லது செஞ்சா அது சத்கர்மாவாக நம்முடைய கணக்கில் போய் சேரும். கெட்டது செய்யும் பொழுது அது துஷ்கர்மாவாக நம்முடைய கணக்கில் போய் சேரும். நம்மை யாருமே பார்க்க இல்லை, நாம் ஒருத்தர்கிட்டேருந்து திருடிட்டோம், அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கவே முடியாது. ஏனென்றால் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, எல்லா இடங்களிலும் கண் காது மூக்குகளை உடையவன் நான் அப்படின்னு சொல்றாருங்க. ஆகவே நம்மை கண்காணித்து கொண்டே ஒருவர் இருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது அதற்கு உண்டானபடி அதை நம்பி நாம் அதற்கேற்றபடி நாம் நடந்து கொள்ளும் பொழுது நாம் நன்மைகளையே செய்வோம். நாம் இப்பொழுது கர்மாக்களின் வகைகளை பற்றி நாம் பார்ப்போம். கர்மாக்களின் வகைகள் அப்படின்னா அதை 3ஆக பிரிக்கலாம்ங்க. அது என்ன என்றால் சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. இந்த 3 விதமான கர்மங்கள் என்பது என்ன என்ன அப்படிங்கிறத நாம பார்ப்போம். சஞ்சித கர்மா அப்படிங்கிறது என்ன என்றால், நம்முடைய தாய் தந்தையர் நமக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போறாங்க இல்லையா, அந்த சொத்தை நாம் அனுபவிக்கிறோம். அதே போல நாம் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம் அல்லவா, அதுதான் சஞ்சித கர்மா. பிராரப்த கர்மா அப்படின்னா நாம் இந்த ஜென்மத்தில் நாம் நமக்காக நாம் சேமித்து வைத்துக் கொள்கின்ற அந்த பணம் இருக்கிறது இல்லையா, சேவிங்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம பேங்க்ல எவ்வளோ சேமித்து வச்சிருக்கோம், நம்ம இன்றைக்கு வாழ்க்கை வாழ்வதற்காக என்ன சேமித்து வச்சிருக்கோமோ அதுதான் பிராரப்த கர்மா. அதாவது இன்றைக்கு நாம் என்ன பாவ புண்ணியங்களை, இந்த ஜென்மத்தில் நாம் என்ன பாவ புண்ணியங்களை செய்தோம் என்கின்ற கணக்கு பிராரப்த கர்மா. அதற்கு பிறகு ஆகாமிய கர்மா என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் சொத்து சேர்த்து வச்சுட்டு அவங்களுக்காக விட்டுட்டு போறோம் இல்லையா, அப்படி அந்த வகையில சேர்த்துக்கலாம். அதே போல நாம் நம்முடைய இந்த ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் நமக்கு அடுத்த ஜென்மத்தில் நமக்கு அது கர்ம வினையாக நமக்கு அது சேர்வோம். அடுத்த ஜென்மத்தில் அது எப்படி வரும்னா அதுதான் சஞ்சித கர்மாவாக நமக்கு தொடரும். அவ்வளவுதாங்க. இந்த 3ஐயும் நாம் தெளிவர புரிந்து கொண்டால் மட்டும் போதுமானது. சரி, நாம இப்போ என்ன ஒரு கேள்வினா, சரி போன ஜென்மத்துல நிறைய பாவம் பண்ணியாச்சு இல்லையா, புண்ணியமும் செய்திருக்கிறோம் பாவமும் செய்திருக்கிறோம், 3 வேளை நமக்கு அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு கவலையே இல்லை அப்படின்னு ஒரு மனிதன் வாழ்ந்தால் அது அவன் யாராக இருந்தாலும் சரி அவன் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம்ங்க. அந்த ஒரு பிரச்சனை போக அவன் மற்ற வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது அல்லவா, அந்த பிரச்சனைகள் எல்லாம் எதற்காக வருகிறது என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். அது மட்டும் அல்லாமல் இந்த கர்மாவையும் மனிதனாக பிறந்த நம்மால் மட்டுமே தான் கழித்து வாழ முடியும். நாம் எத்தனையோ பிறவிகள் இந்த மரம் செடி கொடிகளாக, மிருகங்களாக, பறவைகளாக, கடல் வாழ் விலங்கினங்களாக என்று பல பிறவிகள் பிறந்ததற்கு பிறகுதான் இந்த மனித பிறவி நமக்கு கிடைக்கிறது. இந்த மனித பிறவியில் உள்ள மனிதருக்கு மட்டும்தான் பகுத்தறிவு எனப்படக்கூடிய அறிவு இருக்கிறது அல்லவா, அது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். அந்த அறிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான் நாம் இதை தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, இது தப்பு, இது சரி அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா, அதுதாங்க அந்த அறிவு. அந்த அறிவின் மூலம் நாம் இறைவன் என்ன நமக்கு கட்டளையாக பிறப்பித்திருக்கிறாரோ அதை பின்பற்றி நடப்பதுதான் அந்த அறிவினுடைய தாற்பயம். அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதாங்க. இப்பொழுது இந்த கர்மங்கள் எல்லாம் ஒரு சிலர்கள் மனிதர்களாக பிறந்தாலும் அவர்கள் வாழும் வாழ்க்கையில் தனக்கு இறைவன் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக தான் செய்யும் தொழிலேயே கர்மாவை கழித்து கொண்டு வாழ்பவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு 8 நபர்களை நாம் இப்பொழுது பார்ப்போம்.
அதே போல வந்து நாம் எந்த விதமான செயல்களின் மூலமாக பாவங்களை கழித்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய 9 வகையான ஒரு செயல்களை செய்வதன் மூலமாக கழித்துக் கொள்ளலாம். அதை பற்றியும் நாம் பார்ப்போம். இப்பொழுது வந்து செய்தொழில் மூலம் பாவங்களை கழித்துக் கொள்பவர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போங்க. அதில் முதலிடம் பிடிப்பவர்கள் என்று பார்த்தால் இராணுவ வீரர்கள் இல்லையா? இராணுவ வீரர்கள் தான் செய்யும் தொழிலின் மூலமாக தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறார்கள். அப்படி அது மட்டும் இல்லாமல் நாட்டு மக்கள் அனைவரையுமே பாதுகாத்து அவர்களுக்கு அரணாய் இருந்து இராணுவ வீரர்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கிறார்கள், எப்படிப்பட்ட விதமான சூழ்நிலையில் அவர்கள் வாழ்கிறார்கள், எதை உண்கிறார்கள் என்பது பற்றியெல்லாம் அடியேன் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் அவர்கள் வந்து மக்களுக்காக அவர்கள் தங்களுடைய வாழ்நாளை செலவிடுவதால் அவர்களுடைய கர்மா தானாக அவர்களுடைய செய்தொழின் மூலம் கழிகிறது. இது ஒன்று. இரண்டாவது வந்து மருத்துவர்கள் என்று கூறலாம். மருத்துவர்கள் இப்பொழுதெல்லாம் மருத்துவம் என்பது ஒரு வியாபார நோக்கமாக பணம் சம்பாதிக்கும் விஷயமாக ஆகிவிட்டது. ஆனால் அப்படி இல்லாமல் இலவச மருத்துவத்தை செய்பவர்கள் கூட இருக்கிறார்கள் அல்லவா? அப்படி ஒரு நல்ல ஒரு சமுதாய நோக்கில் நல்ல ஒரு ஈகை குணத்துடன் யார் மருத்துவம் செய்து தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றி தன்னுடைய மக்களுக்காகவும் சேவை செய்கின்ற ஒரு நோக்கத்தோடு மருத்துவம் செய்கிறார்களோ அவர்கள் தொழிலின் மூலமாக தங்களுடைய கர்மாவை கழித்துக் கொள்கிறார்கள். அதற்கு பிறகு விவசாயி மூன்றாவது விவசாயி என்று கூறும் பொழுது விவசாயம் பார்க்கும் அவர் தன்னுடைய குடும்பத்தை மட்டும் காப்பாற்றாமல் தன்னுடைய மக்கள் அனைவருக்குமே உணவை உற்பத்தி செய்கின்ற ஒரு மிக மகத்தான செயலை அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் செய்கின்ற தொழிலில் மூலம் இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டு கண்டிப்பாக அதன் மூலமாக அவர்கள் கர்மாவை கழித்துக் கொள்கிறார்கள். அதற்கு பிறகு வக்கீல் இருக்காங்க இல்லையா? நியாயத்திற்காக நியாயமான ஊதியத்தை பெற்றுக்கொண்டு வாதாடி நியாயத்தின் பக்கம் நின்று கொண்டு வெற்றியை தேடித்தந்து அவர்களுடைய சம்பந்தப்பட்ட மனிதர்களின் மனதை குளிர்விக்கும் தொழிலை செய்யக்கூடிய இந்த வக்கீல் சரியான விதத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது தான் செய்யும் தொழிலின் மூலமாக தன்னுடைய குடும்பத்தை மட்டும் அல்லாமல் மக்களுக்காகவும் நன்மை செய்வதால் கர்மாவை கழித்துக் கொள்கிறார்கள். அதுக்கு பிறகு ஆசிரியர்கள் சொன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இல்லையா? கல்வியை போதித்து நல்ல ஒரு பண்பையும் போதித்து நல்ல ஒரு ஆசிரியராக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய குடும்பத்திற்கும் நல்லது செய்து மக்களுக்கும் சேவையை செய்து கர்மாவை கழித்துக் கொள்கிறார்கள். அதற்கு பிறகு மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நபர்கள் துப்புரவு பணியாளர்கள். வீடுகளில் இருக்கின்ற குப்பைகளை எல்லாரும் அந்த சாப்பிட்டு எச்சிலாக போட்ட அந்த குப்பைகளெல்லாம் தன்னுடைய கையில் அள்ளி கொண்டு போய் அந்த ஒவ்வொரு வீதியையும் சுத்தம் செய்து இந்த நாட்டையே சுத்தமாக பராமரித்து சுகாதாரத்தை வழங்கும் அந்த துப்புரவு பணியாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் செய்தொழிலின் மூலமாக மக்களுக்கு நன்மை செய்து தன்னுடைய கர்மாவை கழித்துக் கொள்கிறார்கள். அதற்கு பிறகு வீட்டு வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, நாம் அந்த நம்முடைய வீட்டையெல்லாம் சுத்தம் செய்து நாம் சாப்பிட்டு விட்டு போட்ட அந்த எச்சில் பாத்திரங்களை எல்லாம் தேய்த்து நம்ம எல்லாவற்றையும் சமையல் செஞ்சு கொடுக்குறாங்க இல்லையா? அது ஒரு மிகப்பெரிய ஒரு பணி. அப்படி அவர்கள் செய்வதன் மூலமாக அவர்களுடைய கர்மாவும் கழிகிறது. ஆகவே அவர்களுக்கு நாம் அவங்களை என்ன விதவிதமாக சமைக்க சொல்லிட்டு அவங்களுக்கு வெறும் வயிற்றுல அனுப்பாமல் சமைச்சதை கொஞ்சம் கொடுத்துட்டு அனுப்புனா அதனால் நம்முடைய கர்மா கழியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பணி செய்பவர்கள். அதற்கு பிறகு இந்த துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சாக்கடைகள் எல்லாம் வேலை பார்க்குறாங்க இல்லையா? அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக செய்தொழின் மூலமாக தன்னுடைய கர்மாவை கழித்துக் கொள்கிறார்கள். அதற்கு பிறகு பிணம் எரிப்பவர்கள். பிணம் என்றாலே எல்லாரும் ஓடி போயிடுவாங்க இல்லையா? ஆனால் அந்த வெட்டியான் இந்த உடல் இருக்கும் வரை, உயிரோடு இருக்கும் வரைதான் அதற்கு மதிப்பு. இறந்த பிறகு செருப்பிற்கு இருக்கும் மதிப்பு கூட மனிதனுக்கு கிடையாது, நாரி போயிடும் இல்லையா? அப்படிப்பட்ட உடலை எரித்து அல்லாடி தகனம் செய்து நாட்டை சுகாதாரமாக வைத்துக்கொள்ளும் அந்த அவர்கள் மிகவும் தன்னுடைய செய்தொழிலின் மூலமாக தன்னுடைய கர்மாவை கழித்துக் கொள்கிறார்கள்.
இது மட்டும் இல்லாமல் தானே மனமுவந்து செய்து ஒரு சில செயல்களை செய்கிறார்கள் அல்லவா. இது 8 இப்பொழுது 8 நபர்கள் எப்படி 8 விதமான தொழில்களின் மூலமாக கர்மாவை கழித்து கொண்டு வாழ்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இப்பொழுது மனமு செய்கிறார்கள் அல்லவா, இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு, அப்படி செய்வதன் மூலமாக எப்படி கர்மாவை கழித்துக் கொள்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். முதலாவது அனாதை இல்லம். இந்த அனாதை இல்லம் நல்ல முறையில் சரிவரா நடத்துபவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் உண்மையிலேயே தெய்வத்திற்கு சமமானவர்கள். ஏனென்றால் உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3ஐயுமே ஒரு சிறு குழந்தையிலிருந்து அந்த குழந்தைங்க தானாக தன்னுடைய சுய காலில் நிற்கும் வரை அவர்கள் பார்த்து கொள்கிறார்கள் அல்லவா. அப்படி உணவு, உடை, இருப்பிடம் இந்த எல்லாவற்றையுமே அவர்களுக்காக செய்து அந்த அநாத இல்லத்தை நடத்துபவர்கள் உண்மையிலேயே இறைவனுக்கு நிகரானவர்கள். அவர்கள் தானாக தேடி சென்று இந்த விதமான பணிகளை செய்வதால் அவர்களுடைய கர்மாவை அவர்கள் கழித்துக் கொள்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆதரவற்ற முதியோர்கள் இல்லம் கூட இருக்கிறது அல்லவா. பிள்ளைகள் எல்லாம் இல்லாமல் அனாதையாக இருக்கின்ற முதியோர்களுக்கான இல்லம் இருக்கிறது. அப்படி அந்த இல்லங்களை நடத்துபவர்கள் கூட இதே மூலமாக தன்னுடைய கர்மாவை கழித்துக் கொள்கிறார்கள். இது 2வது. அடுத்து 3வது கோயில்களுக்கு சென்று உளவார பணி செய்கிறார்கள் அல்லவா. இந்த கோயில்கள் எல்லாம் சுத்தம் செய்து அந்த புறாக்கள், கோயில் என்றாலே நிறைய புறாக்கள் இருக்கும், இந்த புறாக்களுடைய எச்சங்களை எல்லாம் எடுத்து சுத்தம் செய்து அந்த கோயிலுடைய சிலைகளை எல்லாம் சுத்தம் செய்து தான் மனமுவந்து அதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அதை செய்கிறார்கள் அல்லவா. அவர்களுடைய கர்மா கண்டிப்பாக கழியும். 4வது என்ன என்றால் ஆன்மீக சொற்பொழிவு செய்பவர்கள். ஆன்மீக சொற்பொழிவு என்று சொன்னாலே இறைவனை பற்றிய ஒரு மகத்துவத்தையும் இறைவனை பற்றிய பெருமைகளையும் நன்னடத்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் மிகவும் அழகாக அவர்கள் செய்கிறார்கள். இதன் மூலமாக அவர்களுடைய கர்மா கண்டிப்பாக கழியும். அதற்கு பிறகு 5வது நகைச்சுவையாக பேசுபவர்கள். எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நகைச்சுவையாக ஒருத்தர் பேசும் பொழுது நல்ல சந்தோஷமா வாய் விட்டு சிரிக்கிறாங்க இல்லையா. அந்த நேரத்தில் என்ன மனதில் வேதனை இல்லாத மனிதனே கிடையாது இல்லையா. அந்த வேதனையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அவங்க கல்லு அழகா சத்தம் போட்டு சிரிக்கிறாங்க இல்லையா. அந்த பணியை செய்பவர்கள் மகிழ்ச்சியை மக்களுக்கு கொடுப்பதால் அவர்களுடைய கர்மா கண்டிப்பாக கழியும். அதுக்கு பிறகு 6வது மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறாங்க இல்லையா. நல்லா வாழ்க்கையில் அவ்வளோதானா, இதுக்கு மேல் என்ன இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் தற்கொலை முயற்சி செத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து ஏதாவது ஒரு நல்ல வகையில் சொல்லி அவர்களை காப்பாற்றி அவர்களை தட்டி கொடுத்து கூட்டிட்டு வராங்க இல்லையா. அது அவர்களுடைய மனதிற்கு கொடுக்கும் மருந்தாகும். அப்படிப்பட்ட தொழிலை செய்பவர்கள் தன்னுடைய கர்மாவை கழித்துக் கொள்கிறார்கள். 7வது இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. கோவில் வாசல்ல உட்கார்ந்து இருந்து கொண்டு அந்த கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களுடைய செருப்பு காலணிகளை பாதுகாக்கிறார்கள் அல்லவா. அவர்களுடைய கர்மா கண்டிப்பாக கழிந்தே தீரும். சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக கழிந்தே தீரும். நீங்க அப்படிப்பட்ட ஒரு நபரில் ஒருவர் இந்த பதிவை கேட்பவராக இருந்தால் நீங்க நினைச்சுக்கோங்க, முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன் என்றால் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கியதால் தான் இந்த தொழிலை நீங்கள் செய்கிறீர்கள். ஏனென்றால் சாதாரணமாக யாராலும் மற்ற தொழில்களை எல்லாம் மனம் போய் செய்ய முடியும். ஆனால் இந்த தொழிலை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஏனென்றால் தன்னுடைய அகம்பாவம், திமிர், ஆடவம் எல்லாவற்றையும் ஓரத்தில் போட்டு ஒதுக்கி வைத்து விட்டு இந்த காலனியை பாதுகாப்பது என்பது அது சாதாரணமாக எல்லோராலும் செய்துவிடக்கூடிய விஷயமே கிடையாது. அப்படி நீங்கள் செய்வதால் உங்களுடைய கர்மா கழிகிறது. அதற்கு பிறகு அமரர் ஊர்தி, தன்னுடைய எத்தனையோ செல்வங்கள் இருந்தாலும் அமரர் ஊர்திக்காக செல்வத்தை ஒதுக்கி அந்த வாகனங்களை ஏற்பாடு செய்து கொடுக்கிறார்கள் இல்லையா, அவர்களுடைய கர்மா கழியும். அதற்கு பிறகு 8வது 9வது குளங்கள் வெட்டுவது, கிணறு வெட்டுவது போன்ற காரியங்களுக்கு உபயம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த
இடத்தில் இருந்து பணி புரிபவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க கிணறு வெட்டுறதுக்கு வந்து ஒரு 10 பேர் போறாங்களா, அந்த 10 பேரும் வந்து ஒரு மிகப்பெரிய உங்களுடைய வயிற்று பிழைப்புக்காகவே அது செய்தாலும் சரி, ஆனால் ஒரு மிகப்பெரிய புண்ணியத்தை தான் நீங்கள் செய்கிறீர்கள். அதன் மூலமாக உங்களுடைய அந்த பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் உங்களுக்கு இருந்த அந்த பேட் கர்மா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, சஞ்சித கர்மா கண்டிப்பாக கழியும். பூர்வ ஜென்மத்தில் சஞ்சித கர்மா கழியும் பொழுது இந்த ஜென்மத்திலுடைய பிராரப்த கர்மாவினுடைய சக்தி வந்து அதிகரிக்கும். அதனால வந்து உங்களுக்கு அந்த கர்ம வினையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பது கண்டிப்பாக குறையும் சகோதர சகோதரிகளே. ஆகவே வந்து மனமு வந்து இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்களே தேடி சென்று மனமு வந்து செய்யலாம். அது மட்டும் அல்லாமல் இப்பொழுது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன என்றால், நாம் எத்தனையோ அந்த சத்கர்மங்களை செய்யும் பொழுது நமக்கு புண்ணியங்கள் சேர்ந்து கொண்டே போகிறது. அதே போல துஷ்கர்மங்களை பாவங்களை செய்யும் பொழுது பாவங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டே போகிறது. கர்மா என்பது செவற்றில் வீசப்பட்ட பந்து எப்படி நம்மையே திரும்பி வந்து அடைகிறதோ அதே போல நாம் என்ன செஞ்சாலும் அது நமக்கு தான் வந்து சேரும். அவ்வளவுதான், அதுதான் கர்ம வினை. அப்படி வந்து நாம் செய்யும் பொழுது நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், அதனால வந்து இப்போ நிறைய புண்ணிய காரியங்கள் நிறைய செஞ்சுட்டேன், அதனால இப்போ ரெண்டுமே இல்லாமல் எனக்கு கஷ்டமும் இல்லாமல் அதையெல்லாம் பேலன்ஸ் ஆயிருமா அப்படின்னா அப்படி ஆகாதுங்க. நாம் வந்து பாவ செயல்கள் செய்வதற்கான பலனுக்கான துன்பத்தையும் நான் அனுபவித்தே தீர வேண்டும். அதே போல புண்ணிய பலன்கள் செய்வதற்கான நல்ல பலன்களையும் நாம் வந்து அனுபவித்தே தீர வேண்டும். இதை இரண்டையுமே வந்து தனித்தனியாக நமக்கு கிடைக்குமே தவிர இந்த ரெண்டுமே சேர்ந்து பேலன்ஸ் ஆகி நமக்கு கஷ்டமே வராமல் இருக்கும்னா அப்படி இருக்காது. இந்த ஒரு குறிப்பை வந்து அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அன்னதானம் செய்வது மிகவும் சிறந்தது. அன்னதானம் செய்யும் பொழுது நாம் வந்து மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்வதை போல நம்முடைய முன்னோர்களுக்கு இந்த நீத்தார் கடன் சொல்றாங்க இல்லையா, அவர்களுடைய நினைவு நாள் அப்படின்னு வரும் பொழுது அவர்களுக்காக அந்த திதி கர்மாக்களை எல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் அவர்களுடைய பெயரை சொல்லி யாருக்காவது ஒருவருக்கு அன்னதானம் செய்வது மிகவும் சிறந்தது. இதையெல்லாம் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். அது மட்டும் அல்லாமல் அன்னதானம் என்றாலே வந்து கர்மவினை தீர்க்கணும் அப்படின்னாலே அன்னதானம், அதுதான் முதல்ல வந்து எல்லாருக்கும் தெரியும். அதற்கு நிகரான இன்னொரு உபாயம் என்ன என்றால், மருந்து வாங்குவதற்கு பணமே இல்லாமல் பெரிய நோயுற்று அவதிப்படும் நோயாளிகள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மருந்து வாங்கி தருவது, அவர்களுடைய மருத்துவ செலவுகளை செய்வது என்பது வந்து அன்னதானத்துக்கு ஒரு நிகரான ஒரு நல்ல ஒரு கர்ம பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். இதன் மூலமாக உங்களுடைய கர்மா கழியும். அது மட்டுமல்லாமல் இன்னும் உங்களுக்கு என்னென்ன நீங்க மனமோந்து செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் செய்து உங்களுடைய கர்மாவை கழித்து கொண்டு கர்ம பலனை குறைத்து கொண்டு கர்மத்தை தாங்கும் சக்தியையும் அதை எளிதில் எதிர்கொண்டு வெல்லும் வலிமையையும் உங்களுக்கு இறைவன் கொடுப்பார் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். இந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அடியேன் உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சகோதர சகோதரிகளே. இது போன்ற மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.